بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என்னுடைய உள்ளத்தில் ஊசலாடுவதை அவன் அறிகிறான் என்ற இறையற்ற உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாநில சமூகத்துக்கு ஞாபகமூட்டிய அந்த இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பலதரப்பட்ட சமூகத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட சமூகத்தை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா முதலாவது இந்த உலகத்துக்கு அனுப்பிய மனிதரை அல்லாஹ் ஒரு சீர்திருத்தவாதியாகத்தான் அல்லாஹு தஆலா அனுப்பினான். மனிதர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்பிவிட்டு அல்லாஹு தஆலா நபியை அனுப்பவில்லை. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா ஒரு நபியைத்தான் முதலாவது இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்படி என்றால் பாவ சஞ்சாரமற்ற இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்திலே நடந்த ஒரு தவறுக்காக இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்பிய ஒரு மனிதர். அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவரை அல்லாஹு தஆலா ஒரு நபியாகத்தான் தெரிவு செய்து அல்லாஹு தஆலா அனுப்பினார். அப்படி என்றால் ஒரு நபியாகவே அல்லாஹு தஆலா தெரிவு செய்து இந்த உலகத்துக்கு ஒரு நபியையே அல்லாஹ் ஆரம்பமாக அனுப்பியிருக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் என்பவர்கள் தவறு செய்வார்கள், தப்பு செய்வார்கள். தப்பு செய்கிற போது தவறு செய்கிற போது அந்த தப்பிலே இருந்து தவறிலே இருந்து மனம் வருந்தி உள்ளங்கள் திருந்தி இறைவனோடு தொடர்புள்ள மனிதர்களாக இந்த மண்ணுக்கு மேலே வாழுகிற போது மனிதன் தன்னை மாற்றிக் கொள்ளுகிற போது அதற்காக மாற்றத்தை உருவாக்குவதற்கு
செய்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா முதலாவதாகவே நபியை என்ன செய்தான்? தெரிவு செய்து இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹு தஆலா அனுப்பினான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சமூகம் பெருக 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 அந்த சமூகத்திலே இருந்து ஒரு சீர்திருத்தவாதியை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். எதற்கு என்று கேட்டால், அந்த சமூகத்திலே நடக்குகிற பாவத்தை தடுப்பதற்கும் அல்லாஹ்வுடைய நல்ல கட்டளைகளை அந்த சமூகத்திலே உருவாக்குவதற்கும் தான் அல்லாஹு தஆலா அந்தந்த சமூகத்திலே இருந்து நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வேதங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். எதற்காக கொடுத்தான் என்றால், அந்த சமூகம் ஹலால் என்ன, ஹராம் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, நன்மையான காரியம் என்ன, பாவமான காரியம் என்ன, நியாயம் என்ன, அநியாயம் என்ன, இபாதத்து என்ன, இபாதத்துக்கு முரணான வழிகள் என்ன என்பதை இந்த சமூகத்துக்கு சொல்லுவதற்காக அல்லாஹ் தன்னிடத்திலே இருந்து வேதத்தை இந்த சமூகத்திலே உள்ள மக்களுக்காக அல்லாஹு தஆலா அருளினான். அந்த வேதத்தில் இறுதியாகவும் தெரிவு செய்யப்பட்ட தூதரில் இறுதியானவருமாக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரையும் அல் குர்ஆனையும் அல்லாஹு தஆலா ஆக்கினான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயம் 107வது வசனம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் இப்படி பேசுகிறான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அருட்கொடையாக, ஒரு ரஹ்மத்தாகவே நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் நபியாக தெரிவு செய்யப்படுகிற போதுதான் மிக ஒரு பாரதூரமான ஒரு சமூகம் வாழ்ந்தது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு சமூகம் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தது. அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்களினால் கட்டப்பட்ட காபாவுக்குள்ளேயே அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத, அல்லாஹ் அழித்து விடக்கூடிய அமல்களும் அழிந்துவிடும் என்று சொல்லுகிறார். எந்த சமூகத்தில் இணை வைப்பு பெருகி வளர்ந்து அந்த சமூகம் இணை வைப்பில் தொடர்ந்து இருக்குமோ அந்த சமூகத்தை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய பாவத்தை பகிரங்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிற போதுதான் அந்த ஆலயத்துக்குள் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்படுகிற நேரம் சமூகம் சமத்துவமாக ஒரு இபாதத்தோடு அல்லாஹ்வை எல்லாம் நினைவு கூறி அல் குர்ஆனை பின்பற்றி கொண்டு, அல்லது அதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட வேதத்தை பின்பற்றி, அல்லது அதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட ரசூலுடைய நபியுடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பவில்லை. மௌட்டிகம் நிறைந்த, பாவங்கள் நிறைந்த, இறைவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிற அந்த பாவத்தை செய்து கொண்டிருந்த சமூகத்துக்குத்தான் அல்லாஹு தஆலா ரசூலை அனுப்புகிறான். ஆனா அந்த ரசூலுக்கு அல்லாஹ் சொன்ன பேர் என்ன என்று கேட்டால், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த பாவம் செய்கிற மக்களுக்கும் சேர்த்துத்தான், இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் சேர்த்துத்தான், இறைவனுக்கு அநியாயம் செய்கிற மக்களுக்கும் சேர்த்துத்தான், இறைவனை மறந்து வாழுகிற மக்களுக்கும் சேர்த்துத்தான், இறைவனை நினைத்து வாழுகிற மக்களுக்கும் சேர்த்துத்தான் நீங்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலக மக்களுக்கெல்லாம் நீங்கள் ரஹ்மத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் வார நேரம் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால், ஒரு பயணம் போவார்கள். பயணம் போகிற போது அவர்கள் உண்பதற்கு உணவெடுத்து கொண்டு போவார்கள், ஈத்தம்பழத்தை எடுத்து கொண்டு போவார்கள், மாப்பண்டங்களை எடுத்து கொண்டு போவார்கள், அடுப்புகள் மூட்டுவதற்காக கற்களை எடுத்துக்கொண்டு பயணம் போவார்கள். நாங்கள் எல்லாம் போகிற போது இந்த கேஸ் அடுப்பெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி பயணம் போற போது உணவுகளை எடுத்துக்கொண்டு, அடுப்புகள் மூட்டுவதற்கு கற்களை எடுத்துக்கொண்டு அந்த சமூகம் போகும். வரலாறு சொல்லுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் கடவுளை வணங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்தால் உடனே அவர்கள் கொண்டு போன மாப்பண்டத்தை கடவுளாக செய்து அதை உடனே கையெடுத்து கும்பிடுவார்கள். பசி வந்தால் அதை உடைத்து சாப்பிடுவார்கள். அவர்கள் உடனே இறைவனை வணங்க வேண்டும், கடவுளை வணங்க வேண்டும் என்ற சிந்தனை வந்தால்
அடுப்பு மூட்டை கொண்டு போன கல்லை எடுத்து அதை கடவுளாக வணங்குவார்கள். பின்பு அதை எடுத்து அடுப்பாக பயன்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில தான் ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்படுகிறார். குடி என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒட்டி பிறந்த ஒன்று. விபச்சாரம் என்பது பாவமாக பார்க்கப்படாத ஒரு காலம். நான் கேட்கிறேன், இப்ப இருக்கிற காலம் நல்ல காலமா, ரசூலுல்லாஹ் இருந்த காலம் நல்ல காலமா? மனச்சாட்சியோடு பேசினால் ரசூலுல்லாஹ் இருந்த காலம்தான் மிக ஆபத்தான ஒரு காலம், பாவம் நிறைந்த காலம், விபச்சாரம் உச்சத்தை தொட்ட காலம், குடி போதைக்கு அடிமையாக இருந்த காலம். இப்படிப்பட்ட காலத்துலதான் ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்துக்கு அனுப்பப்படுகிறார். அந்த சமூகத்துக்கு அனுப்பப்படுகிற போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சர்டிபிகேட் ரஹ்மானுல் ஆலமீன், இந்த உலக மக்களுக்கு நீங்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்படுகிறீர்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன ஒரு நற்சான்று பற்றி. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றால் அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது என்று தெரியும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில இந்த சிறந்த சமூகம் அப்படி என்று அல்லாஹ் சமூகத்தை பற்றி பேசுகிற நேரம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாஹ் அழகாக பேசுகிறார். 110 104வது வசனங்கள் அல்லாஹ் தஆலா சிறந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். நீங்கள் பாருங்கள், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உங்களில் ஒரு சிறந்த சமூகம் நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள். இன்னும் ஒரு வசனத்துல யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள். வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த சமூகம். காரணம் என்ன? நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள். அப்ப இந்த உலகத்துல ஒரு சமூகம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எப்படி அந்த சமூகத்துக்கு நன்மையை சொன்னார்களோ, எப்படி பாவத்தை தடுத்தார்களோ அப்படி நன்மையை சொல்லுவதும் அப்படி பாவத்தை தடுப்பதும் தான் இந்த சமூகம் சிறந்த சமூகமாக வாழ்வதற்கு மிக பெரிய ஒரு நற்சான்று என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு சமூகத்துல நிறைய இயக்கங்கள் இருக்கிறார்கள். தப்லீக் சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஜமாஅத்தே இஸ்லாமி சகோதரர்கள் இருக்கிறார்கள், டிஏ சகோதரர்கள் இருக்கிறார்கள், தௌஹீத் சகோதரர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பேர்களில் எல்லாரும் இஸ்லாமிய அமைப்புகளாக அடையாளப்படுத்தப்பட்டு அந்த சமூகத்திலே நடக்கிற பாவங்களையும் அந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய வழிகாட்டல்களையும் ஏற்க பேர்களோடு இன்றைக்கு ஒவ்வொரு ஜமாஅத்தும் முன்னெடுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது, வாஸ்தவம். அப்படித்தான் தான் ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்திட்ட, தன் பிள்ளைகள்கிட்ட, தன் சமூகத்திட்ட, தான் சார்ந்தவர்கள்ட்ட ஒரு சிறந்த ஒரு தாயியாக, பண்புள்ள மனிதனாக, பாவத்தை தடுக்கக்கூடியவனாக, நன்மையை ஏவக்கூடியவனாக வாழ்வதுதான் அந்த சமூகம் சிறப்பாக சீராக நடைபெறுவதற்கு இன்றியமையாத ஒன்று என்பதில் வெள்ளை முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் ஒரு சமூகம் இந்த உலகத்துல உள்ள நன்மையை மட்டுமே ஏறிக்கொண்டிருப்பாங்க, பாவத்தை தடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சமூகம் பாவம் நடக்கிற இடத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. இன்னும் ஒரு சமூகம் பாவம் நடந்தால் இது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, விதியாத்து நடந்தால் இது விதியாத்துன்னு சொல்லுவாங்க, சிறுக்கு நடந்தால் இது சிறுக்குன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் தொழணும் அப்படின்னுவாங்க, இப்படியும் தொழலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்படித்தான் ஹஜ் செய்ய வேண்டும் அப்படின்னுவாங்க, இப்படியும் ஹஜ் செய்யலாம் என்று சொல்ல மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்கிறது நன்மையை ஏவுவது மாத்திரமல்ல, தீமையை தடுப்பது மாத்திரமல்ல, நன்மையை ஏவியும் தீமையை தடுக்கும் இந்த உலகத்தில் ஒரு சமூகம் வாழ்கிறது. அதுதான் சிறந்த சமூகம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த உலகத்துல நன்மை மட்டும் ஏவப்படுமாக இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்க தொழுங்கோ, நோன்பு பிடிங்கோ, குர்ஆனை ஓதுங்கோ, ஹஜ் செய்யுங்கோ, தர்மம் கொடுங்கோ, அல்லாஹ்வை பயப்பட்டுக் கொள்ளுங்கோ என்று நன்மையை மட்டும் இந்த சமூகத்துக்கு நாம் சொல்ல இருந்தால் நாமும் சமூகத்தில் இன்று பெரிய பள்ளிவாசல்களில் அல்லது ஊர் மதிக்குகின்ற இடத்தில் பெரிய ஒரு இடத்திலும் அந்தஸ்திலும் இருந்திருப்போம்.
நம்ம எப்ப பிரச்சனைக்குரிய ஆட்களாக, ஃபித்னாவுக்குரிய ஆட்களாக இந்த சமூகம் நம்மளை பார்த்தது என்று கேட்டால், சமூகத்தில் நடக்குகிற பாவத்தை தடுத்து, சமூகத்தில் நடத்த பிழையான இபாதத்தை தடுத்த போதுதான் நம்மளை பிழையான கண்ணோட்டத்தை கொண்டு பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்றான், சிறந்த சமூகம் என்றால் யார்? தம்ருன பில் மாரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை நீங்க தடுக்கிறீங்க, இதுதான் சிறந்த சமூகம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த உலகத்துல நன்மையை ஏவுவது மட்டும் நம்முடைய கடமை அல்ல, தீமையை தடுப்பது மட்டும் நம்முடைய கடமை அல்ல. நன்மை ஏவப்படவும் வேண்டும், தீமை தடுக்கப்படவும் வேண்டும். ஆனால் நன்மை ஏவப்படுகிற போதும், ஒரு தீமை தடுக்கப்படுகிற போதும், தீமை மாத்திரம்தான் வெறுக்கப்பட வேண்டுமே தவிர, தீமை மாத்திரம்தான் தடுக்கப்பட வேண்டுமே தவிர, அந்த தீமையை செய்கிற மனிதனை வெறுக்கவோ அந்த மனிதனை ஒதுக்கவோ கூடாது. இதுதான் இஸ்லாம். ஒரு மனிதன் தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான், அப்படி என்றால் தப்பு செய்கின்ற மனிதன் செய்கின்ற தீமையை வெறுக்க வேண்டும், தப்பு செய்கின்ற மனிதனை வெறுத்துவிடக் கூடாது. ஆனா இல்லாம ரஹ்மல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்னைக்கு நிறைய பேரு, ஒரு மனிதன் தப்பு செஞ்சுட்டான்டா, தவறு செஞ்சுட்டான்டா, அவனை அந்த சமூகத்திலே இருந்தே ஒதுக்கி ஓரங்கட்டி, அவன குடும்பத்தை சீரழித்து சின்ன பின்னமாக்கி, பள்ளியோட தொடர்பில்லாம ஆக்கி, அவனை இஸ்லாத்திலே இருந்து வெளியேற அளவுக்கு வெறுப்ப உண்டாக்குகிற பிரச்சாரத்தை இஸ்லாம் ஒரு காலமும் அங்கீகரிக்கவில்லை என்பதை முதலில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவம் நடக்கிற போது சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னர் வரலாறுகளில் வந்த ஆட்சியாளர் மர்வான் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சியாளர் இருந்தார். இவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கெல்லாம் பல வருஷங்களுக்கு பின்னர் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர். இவர் என்ன செய்யறார் என்றால், நம்ம வளமையாக என்ன செய்வோம்? முதலாவது பெருநாள் தொழுகையில தொழுவோம், இரண்டாவது என்ன செய்வோம்? குத்துபாவை நடத்துவோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சது, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, இதுதான் வழிமுறை. மர்வான் என்ன செய்யறார் என்றால், இந்த சுன்னாவுக்கு மாற்றமாக முதலாவது கொத்துபாவை நடத்துறாரு, இரண்டாவது தொழுகையை நடத்துறாரு. இப்ப நம்ம ஜும்மா செய்கிற மாதிரி முதலாவது கொத்துபாவையும் இரண்டாவது தொழுகையையும் நடத்துறார். அந்த இடத்துல இருந்த சயீத் ரலியல்லாஹு அவர்கள் எழும்புறாங்க, எழும்பி சொல்றாங்க மர்வானே, இங்க என்ன காரியம்? ஒரு ஆட்சியாளரை ஒரு சாமானிய மனிதர் எழும்பி பேசுவது என்பது பாவத்தை தடுப்பதில் எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் எழும்பிட்டார், அடே ஒரு சுன்னாவுக்கு முரணான ஒரு காரியம் நடைபெறுகிறது, ஆட்சியாளர் செய்கிறார். அந்த நேரத்தில் எழும்பி சொல்றார், ஓ என்ன நீங்க செய்கிற வேலை, எப்படி செய்வீங்க? முதலாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் முதலாவது தொழுகை, இரண்டாவது குத்துபா. நீங்கள் எப்படி மாற்றுவீர்கள்? முதலாவது குத்துபா, இரண்டாவது தொழுகை. எப்படி நீங்கள் மாற்றுவீர்கள்? முடியாத காரியம் என்று சொன்ன போது அந்த இடத்திலே இருந்த சயீத் அவர்கள் எழும்பி சொன்னார்கள், உண்மையில் அவர் சொல்லுவது உண்மை, அவர் சொல்லுவதுதான் சத்தியம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதி. உங்களில் யாராவது ஒரு வெறுக்கத்தக்க பாவமான காரியத்தை கண்டா கையால தடுக்க சொன்னார்கள். பயிலம் எத்தத்த, அதுக்கு அவருக்கு முடிய இல்லை என்றால் பதிலிசானியில் நாவால சொல்ல சொன்னாங்க, அதுக்கும் அவருக்கு முடிய இல்லை என்றால் கல்வி உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி அந்த இடத்தை விட்டு போக சொன்னாங்க. இதுதான் இவர் சொல்றதுதான் சரி அப்படின்னாங்க. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு காலம் பாவத்தை கண்டா தூரம் ஆயிடுவோம், விதத்தை கண்டா தூரம் ஆயிடுவோம். இன்றைக்கு எல்லாரும் குடும்பமாகி ஜமாத்துக்களாகி வளர்ந்து பள்ளிவாசல்கள் வந்து அன்றைக்கு இருந்த அந்த கொள்கை பற்றி விதத்துல உள்ள அந்த ஒரு வெறுப்பு இன்றைக்கு எல்லாரோட உள்ளத்திலையும் இருந்து எடுபட்டு ஊரோட உறவுகளோட சமூகத்தோட நிக்காவோட அப்படியே ஜமாத்தோட கூடி இருக்கணும் என்ற அந்த கொள்கை பற்றுக்கள் வந்து மார்க்கப்பற்றுக்கள் குறைந்து போகிற ஒரு காலமாக மாறிக்கொண்டு வருகிற காலமும் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, பாவம் வெறுக்கப்பட வேண்டும். பாவத்தை செஞ்ச மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய மிக பிரதானமான ஒரு தியரி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல நிறைய மனிதர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால தவறு செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த தவறுகளை திருத்திருக்கிறாங்க. ஆனா நேரடியா ஒரு சுன்னாவோடு ரசூலுல்லாஹ்வோடு மோதுவது என்பது அது பாரதூரமான விளைவை கொண்டு சேர்க்கும். அது பாரதூரமான விளைவை கொண்டு சேர்க்கும். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி. அந்த நேரத்துல ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், அவரை இடது கையால சாப்பிடுறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால இருந்து இடது கையால சாப்பிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா குலாம், ஏ பையனே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லு, உங்களோட பக்கத்துல குல்பிய மீனி, உங்களோட பக்கத்துல இருந்து சாப்பிடுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு இயலாது அப்படின்னு பெருமைத்தனத்துல சொன்னான். இப்ப ரசூலுல்லாஹ்வோடு நேரடியா சுன்னாவை முட்டினா டேஞ்சர், விபரீதம் பெருசு. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் பெருமைத்தனத்தோட அகங்காரத்தோட கௌரவத்தோட பேசுறான். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, உனக்கு அப்படியே ஆகாமல் போகட்டும் என்னாங்க. மௌத்து வரைக்கும் சுன்னாவை எதிர்த்தவனுக்கு அவனுடைய வலது கரத்தால் சாப்பிட முடியாமல், அவனுடைய வாயின் பக்கம் அவன் வலது கரத்தை உயர்த்த முடியாத முடவனாக, தொத்தியனாக, ஏழாத மனிதனாக மாறி போனான் என்பதை பார்க்கும். அவர் ரசூலுல்லாஹ் ஒரு பாவத்தை தடுக்கிறார் என்றால் அது சுன்னா என்று தெரிந்தால் அதை நம்ம விரும்பியோ வெறுப்போ ஏற்றுக்கொண்டு கட்டுப்படுகிற நல்ல மனநிலைமை நமக்கு வேண்டும். இல்ல மனம் முரண்டா பெருமத்தனத்துல வெறுப்பமாக இருந்தால் விபரீதம் என்பது ஆபத்தாக முடியும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு எடுத்துக்காட்டு. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயது போய் ஒரு பெண்ணை முடிச்சாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவன் முடிக்கிற நேரம் அவர்கிட்ட நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. அவர் ரசூலுல்லாஹ் கல்யாணம் கேட்டாங்க, நான் அவளை முடிச்சு கொள்ளட்டுமா அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ் நிறைய பிள்ளைகள் இருக்கு, எனக்கு வேணாம் அப்படின்னாங்க. எனக்கும் பிள்ளைகள் இருக்கு, உங்களை முடிச்சு போடுறேன்னு முடிச்சாங்க. அந்த பிள்ளைகள்ல ஒருவர் உமர், அந்த பிள்ளைகள ஒருவர் உமர். இது வேற ஹதீஸ். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உமர் இருக்கிறார். யாரு? உமர் இப்னு அபி சலமா. அபு சலமாவுடைய மகன் உமர் இருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படி என்றுதான் அன்றைக்கு பேசினாங்க. இப்ப உமர் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா குலாம், பையனே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லுங்க, உங்களோட பக்கத்துல இருந்து நீங்க சாப்பிடுங்க, அங்க இங்க எல்லாம் கைய போட்டு சாப்பிடாதங்க, உங்களோட பக்கத்துல இருந்து உண்ணுங்க அப்படின்றார். அவர் அதை கேட்டது சரியா ரசூலுல்லாஹ் என்று கட்டுப்பட்டார். அன்றையிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அவர் அவருடைய பக்கமே சாப்பிடுவார், வலது கையால் சாப்பிடுவார், பிஸ்மி சொல்லியே சாப்பிடுவார். ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுத்த போதும் பெருமைக்காக வேண்டி ஒரு மனிதன் அகங்காரம் பிடித்த நேரம் அவனுடைய வலது கை ஏலாமல் போன வரலாறு. ஒரு சிறுவனை ரசூலுல்லாஹ் தடுத்த போது, அவன் தெரியாத தனத்தில் செய்த போது அவன் ஏற்றுக்கொண்ட வரலாறும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நமக்கு பெரிய பாடம். நம்மட பிள்ளைகள் இடது கையால சாப்பிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க பள்ளியை விட்டு போற நேரம் நம்மள விட கொஞ்சம் தாடி வெட்டி சூரத்தோட வாழ்வாரு. அவரு முதலாவது போற நேரம் வலத போடணுமா இடத போடணுமா சிரிப்பர் என்று கேட்டால் நமக்கு தெரியும் சுன்னா அடிப்படையில எதை போடணும். அவர் சுன்னாவுக்கு முரணா போட்டுருவார். நம்ம கௌரவத்தில் அவருக்கு நம்ம எப்படி சொல்றது, நம்மட சப்புல இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிடுற நேரம் ஒரு கையால சாப்பிடுவாரு, வலது கையால சாப்பிடுவாரு. அதே இடது கையால ஏதாவது ஒரு சடனப்பையோ குச்சி ஏதாவது ஒன்றை பிடிப்பாரு. நமக்கு தெரியும் வலது கையாலதான் சாப்பிடணும்னு தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம். நீங்க வலது கையால குடிங்களும், என வைஃப் கப்ப கழிக்குவாங்க, கிளாஸ கழிக்குவாங்க, அது பிரச்சனை அல்ல, சுன்னாதா முக்கியம் என்று பாவத்தை தடுக்க மாட்டோம். மரியாதைக்காக வேண்டி தவறு செய்கிறோம், நட்புக்காக தவறு செய்கிறோம், உயர்ந்தவர் என்று பார்த்து தவறு செய்கிறோம். பாவத்தை இந்த உலகத்தில் எங்கு கண்டாலும் தடுக்க வேண்டும். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சிறப்பாக தடுத்து அந்த பாவத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பார்கள் என்பது அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தருகின்ற வரலாறு. பாவத்தை தடுக்க வேண்டும். பாவம் செய்த மனிதர்களை வெறுத்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நம்ம எல்லாம் இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு யாராவது ஒரு மாற்று மத மனிதர் வந்து இந்த இடத்துல சிறுநீர் கழிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அடே பள்ளி அல்லாஹ்வை சுஜூத் செய்யற இடம், டைல் பிடிச்சிருக்கிற இடம், நம்மட பாத்ரூம்லயே மாற்று மத உறவு வந்து பாத்ரூமுல போனாலே நமக்கு பிடிக்காது.
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல புகாரில 6128வது செய்தி. ஆராபியன் ஒரு கிராமப்புறத்து மனிதர் வாராரு. வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி மஸ்ஜிது நபவி இந்த உலகத்துல தொழுவதில் 2வது இடம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மிக பிரதானமான பள்ளி. மக்காவில இருந்து மக்கள் எல்லாம் திரட்டப்பட்டு கஷ்டப்பட்டு மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரினால் கட்டப்பட்ட மஸ்ஜிது நபவி, காபாவுல வணங்க முடியாமத்தான் ஓடி வந்து மதீனாவுல தஞ்சம் அடைந்து குபா மஸ்ஜிதையும் கட்டி மஸ்ஜிது நபவியையும் கட்டி சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காவிர்களுடைய தொல்லை, இறைவனை எதிர்த்தவர்களுடைய தொல்லையின் ஊடாகத்தான் அகதிகளாக, அனாதைகளாக, விதவைகளாக மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மதீனாவுல வந்தன இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக தான் வந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் சுஜூது செய்ய மக்காவுல விடலை என்பதற்காகத்தான் மதீனாவிலேயே சுஜூது செய்ய ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அந்த மஸ்ஜிதுல யாராவது ஒருவர் சிறுநீர் கழித்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அதே நிலைமை சஹாபாக்களுக்கு ஏற்பட்டுச்சு. எல்லா சஹாபாக்களும் அவர் அப்படியே வெறுத்து பார்த்தாங்க. இன்னராயிரம் பண்றாயிரம் அடே பள்ளியில மூத்திரம், பள்ளியில அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாவூது விடுங்க, அவன் தான் பேய்த்தானே, ஊத்துங்கப்பா, போகட்டும், விடுங்க. அடே பள்ளியில ரசூலுல்லாஹ் தாவூது அவரை விடுங்கள், தடுக்காதுங்க. இப்ப தடுக்க எத்தனித்த முரண்பட்ட கோபப்பட்டு கொண்ட அத்துணை சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போங்க, நீங்க கோபப்பட்டீங்களா, நீங்க கோபப்பட்டீங்களா, உங்களுக்கு கோபம் வந்துச்சா நீங்க போங்க, ஒரு பாலியில தண்ணி எடுத்துட்டு வாங்க. இந்த கிராமப்புறத்து மனிதன் எந்த இடத்தில் சிறுநீர் கழித்தாலோ அந்த இடத்துல நீங்க தண்ணியை ஊத்துங்க. அப்படி என்று கோபப்பட்டவர்களுக்கு சிறுநீர் எந்த இடத்தில் கழிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் சஹாபாக்களை சிறுநீரை ஊத்த சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னமா புஇத்து முயஸ்ஸிரின் வலம் தபஅத்து முஅஸ்ஸிரின். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் மிக மிக சொத்தாக, நாகரிகமாக, யாரையும் துன்புறுத்தாமல் இலகுவான முறையில் பாவங்களை தடுப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டனே தவிர வலம் தபஅத்து முஅஸ்ஸிரின், நான் யாரையும் மிக வன்மையாக கல் நெஞ்சத்தோடு தடுப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொதித்தெழும்பிய சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை பார்த்துக்கிட்டு சிறுநீர் கழித்துட்டு போன அந்த மனிதன் சொன்னான், இப்படி ஒரு நல்ல முஅல்லிமை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாவத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அந்த மனுஷனை திரும்ப கூப்பிட்டு, சிறுநீர் கழிச்சவனை கூப்பிடுங்க, வா, இது சிறுநீர் கழிக்கிற இடம் இல்ல ராஜா, இது நாங்கள் சுஜூது செய்கிற இடம், அல்லாஹ்வை வணங்குகிற இடம், இது துப்புரவான இடம், இது தூய்மையான இடம், இந்த இடத்தில் நீங்கள் சிறுநீர் கழிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாவம் செய்த மனிதனுடைய மனசையும் திருப்பி அனுப்பினார்களே தவிர மீண்டும் பாவம் செய்கின்ற கல்லெஞ்சக்காரனாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கி அனுப்பவில்லை என்பதை நான் உங்களுக்கு மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை தடுத்தாங்க, பாவத்தை வெறுத்தாங்க. பாவம் செய்த எந்த மனிதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க, அந்த வெறுக்கவோ ஒதுக்கவோ இல்லை என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, யாருக்கும் அநியாயம் செய்யாத, யாருக்கும் துன்புறுத்தாத, யாரும் யாராலும் பாதிக்கப்படாத ஒரு சமத்துவம், சமாதானம் நிறைந்ததுதானே மார்க்கம். முஸ்னத் அஹ்மத் 22,211வது செய்தியாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இன்ன பத்தன் ஷாபன், ஒரு நல்ல வாலிபன், ஒரு வாலிபன் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறான், நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டான். இப்ப சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? அடே, இஸ்லாம் என்றாலே விபச்சாரம் இல்ல, குடிக்கிற இல்ல, களவெடுக்கிற இல்ல, சிலை வணங்குற இல்ல, இதுதான் இஸ்லாம், இதுதான் ரசூலுடைய கையிலேயே நாங்க பையத்து செய்தவர்கள். இந்த வாலிபன் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறானா, பாவம் செய்ய நீ அனுமதி கேட்கிறாயா? அத்துடைய சஹாபாக்களும் அவனை உருக்கி பார்த்தாங்க, அவனை ரொம்ப கோபத்தோடு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் விடுங்க, விபச்சாரம் செய்ய ஆசைப்பட்ட அந்த வாலிபனை அல்லாஹ்வுடைய தூதர் பதனா மின்ஹு கரீபா, தன் பக்கம் கூப்பிட்டு அமர வைத்தார். சுப்ஹானல்லாஹ், ரஹ்மானில் ஆலமீன்,
இந்த உலகத்துக்கே ஒரு அறுப்படை அல்லவா? கரீபன், தனக்கு பக்கத்துல கூப்பிட்டு அமர வச்சு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு விபச்சாரம் செய்ய ஆசையா? ஆமா ஆசை. உனக்கு தாய் இருக்கிறாளா? ஆமா இருக்கிறாள். உன்னுடைய தாயோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உனக்கு விருப்பமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். லா வல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், இல்லை யா ரசூலுல்லாஹ், இல்லை யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் தன்னுடைய தாயோடு இன்னொருவர் தகாத உறவில் ஈடுபடுவதை யாருமே விரும்ப மாட்டாங்க. யார ரசூலுல்லாஹ். ஓ அப்படியா? உனக்கு மகள் இருக்கிறாளா? ஆமா யா ரசூலுல்லாஹ், மகள் இருக்கிறாள். ஓ அப்படியா? உனக்கு மகள் இருந்தால் உன்னுடைய மகளோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். லா வல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், இல்லை யா ரசூலுல்லாஹ், நானோ இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதரோ யாரும் விரும்ப மாட்டார்கள். உனக்கு சகோதரி? ஆமா. உன் சகோதரியோடு இன்னொரு மனிதன்? இல்லை யா ரசூலுல்லாஹ். உனக்கு சாட்சி? ஆமா இருக்கிறாங்க. சாட்சியோடு இன்னொரு மனிதன்? இல்லை யா ரசூலுல்லாஹ். மாமி இருக்கிறாங்க. மாமியோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உனக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த மனிதன் சொன்னான், லா வல்லாஹ், அது என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ். நானோ அல்லது இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனிதனோ இந்த பாவத்தை விரும்ப மாட்டோம் யா ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன தோழனின் நியாயம், என்ன வாலிபனின் நியாயம்? உன்னுடைய தாயோடு, உன்னுடைய பிள்ளையோடு, உன்னுடைய சகோதரியோடு, உன்னுடைய மாமியோடு, உன்னுடைய சாட்சியோடு நீ இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவதை விரும்பாத நீ இன்னொரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிற போது அந்த பெண் யாருக்கோ தாயாக, யாருக்கோ மனைவியாக, யாருக்கோ பிள்ளையாக, யாருக்கோ சாட்சியாக, யாருக்கோ மாமியாக இருப்பாரே, என்ன நியாயம் என்று அந்த வாலிபனை அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல கூப்பிட்டு பாவத்தை உணர்த்தி மனக்கண்ணை திறந்து மனசுக்குள் அந்த மனுஷனுக்கு இந்த பாவத்தின் விபரீதத்தை உண்டாக்கி, இப்படித்தான் இந்த பாவம் மற்றவர்களுக்கும் வெறுப்பாக இருக்கும், இஸ்லாம் என்றால் பாவம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை அந்த இளைஞனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பா, யா அல்லாஹ் இந்த இளைஞனுடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜா, இவருடைய வெட்கத்தலத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்து அனுப்பிய போது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு பிறகு நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த மனிதர் மனம் திரும்பி போன வரலாறு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுத்தாங்க, பக்குவமா தடுத்தாங்க, பாவத்தை தடுத்தாங்க, உணர்வு ரீதியாக தடுத்தாங்க, பாவத்தை தடுத்தாங்க. பாவம் செய்த மனுஷனுக்கு பாவம் வெறுக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுத்திருக்கிறார்கள். பாவம் செய்த மனுஷன ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல வெறுக்கல்ல, ஒதுக்கல்ல, தன் பக்கம் அழைத்து வைத்து கிளிப்பிள்ளைக்கு புத்தி சொல்வதை போல அவனை திருத்தி பாவத்தையும் வெறுப்பு உண்டாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினார்கள் என்பதை நினைக்கிறோம், அதிர்களிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் இன்னும் நிறைய மாற வேண்டி இருக்கிறது. எங்களுடைய சொல்லால், செயலால் பிற மனிதன் பாவம் செய்கிற போது, தப்பு செய்கிற போது, தவறு செய்கிற போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் அடிப்படையில், வழிகாட்டலின் அடிப்படையில் நாமும் இந்த பாவத்தை தடுக்க வேண்டுமே தவிர அவனை திரும்பவும் இதை விட கூட பாவம் செய்யற பாடுறா என்று ஆக்குற அளவுக்கு அவனை ஆளாக்கிடாம பள்ளிக்கு வராத மனுஷனை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பாவம் செய்கிற மனுஷனை அந்த பாவத்தில இருந்து தூரமாக்குறதுக்கான ஒரு காரியத்தை நானும் நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் இந்த பாவத்தை தடுக்கிற போது கையாண்ட விதம் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படியான நல்ல பாவத்தை தடுத்து நன்மைகளை ஏவுகிற சிறந்த சமூகமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியால் கொள்வானாக. வாஹர் குர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை தடுப்பதில் எவ்வளவு பண்புள்ள மனிதராக நடந்திருக்கிறார். பாவத்தை வெறுத்தாங்க, பாவம் செய்த மனிதர்களை வெறுக்கவில்லை என்பது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற அழகான வரலாறு. கணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை இருக்கிறாங்க, பள்ளியில இருக்கிறாங்க. புகாரியில 6823வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன், நான் இஸ்லாம் வழங்குகிற தண்டனைக்குரிய
அந்த பெரிய குற்றத்தை நான் செஞ்சுட்டேன். ஒன்று கைவெற்றதை அல்லது விபச்சாரம், ஏதாவது இஸ்லாம் சொன்ன குற்றவியல் அது சம்பந்தமான பெரிய பாவத்தை நான் செஞ்சுட்டே யார சொல்லாங்க. இன்னி அசத்து அத்தன், நான் ஹத்து பெறுகிற நிலைமையில் இருக்கேன். எனக்கு அந்த ஹத்தை நீங்க நிறைவேற்றுங்க யார சொல்லாங்க. பாவம் செய்த மனிதனே மனம் வருந்தி சஹாபாக்களும் இருக்கிற போதும், ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் இருக்கிற போதும் அல்லாஹ்வுடைய தூதரை அவரே தேடி வந்து அவரே முன்வந்து நான் பாவம் செய்து விட்டேன், ஹத்தை நிறைவேற்றுங்கள் அப்படி என்று கேட்டு நிற்கிற போதும் தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது. அவர்தான் வந்தார், அவர்தான் ஏற்றுக்கொண்டாரு, அவர்தான் சொல்றாரு எனக்கு ஹத்தடிங்க என்று சொல்றாரு. தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களா வந்தீங்க, இங்க வாங்க, நீங்க 4 பேர் வாங்க, இவரை வளைச்சு நில்லுங்க, இவரை பிடிங்க, தூண்ல கட்டுங்க. அவரா ஏற்றுக்கொண்டுட்டாரு, இவர் எங்கேயாவது பயத்துல ஓடிடுவாரு, தொழுகிற நேரமாச்சு, தொழுது முடிப்போம், அது தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்துவோம். இங்க வாங்க, நீங்க யாரோட பாவம் செஞ்சீங்க, எங்க பாவம் செஞ்சீங்க, எப்ப பாவம் செஞ்சீங்க, நீங்க விபச்சாரம் செஞ்சீங்களா, என்ன செஞ்சீங்க, எப்படி எப்படி செஞ்சீங்க, எத்தனை தடவை, இதை எதையுமே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கவில்லை. தோழர்களே, ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலக மக்களுக்கு அருட்கொடை அல்லவா. ரசூலுல்லாஹ் எதை பத்தியுமே கேட்கவில்லை. தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கே போயிட்டாங்க. தொழுகையில போனாங்க, தொழுகை நடத்தினாங்க. தொழுகை முடித்தவுடன் அதே இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே மனிதர் திரும்ப வருகிறார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன், நான் ஒரு ஹத்தை நிறைவேற்றப்படுகிற ஒரு தகுதியான இடத்தில் இருக்கிறேன். எனக்கு நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, அலைஸ, அதாவது நீங்கள் எங்களோடு இப்ப சேர்ந்து எங்களோடு தொழுவீங்களான்னு கேட்டாங்க. சல்லை நாம, எங்களோடு நீங்க சேர்ந்து தொழுவீங்களா, நான் தொழுகை நடத்துற போதும் என்னோடு நீங்கள் தொழுது கொண்டீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், உங்களோடு நான் தொழுதேன் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபரல்லாஹு லக், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டால் நீ போயிடு, நீ தொழுத தொழுகைதான் உன்னுடைய பாவத்துக்கான ஹஜ். நீ தனிமையில் போய் உன்னுடைய பாவத்துக்கான தௌபாவை செய்து கொள்கின்றதை போல அல்லாஹ்வுடைய தூதர் தான் செய்த பாவத்தை தானே ஏற்றுக்கொண்ட மனிதனே, என்ன பாவம், எங்க செய்தாய், யாரோடு செய்தாய், எப்ப செய்தாய், ஏன் செய்தாய், எத்தனை தடவைகள் செய்தாய், எதையுமே விசாரிக்காமல் நீ தொழுத தொழுகை உன்னுடைய பாவத்துக்கான பரிகாரம். நீ இப்போது தொழுதாய், அந்த தொழுகைதான் உனக்கான ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதனை மனம் திரும்பி பாவத்தை வெறுக்க வைத்து, இவ்வளவு இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிற அல்லாஹ்வின் மீது அன்பையும் அல்லாஹ்வின் மீது பாசத்தையும் ஏற்படுத்தி, இந்த படைத்தரப்பு இவ்வளவு பாசம் என்னோடு வைத்திருக்கிறான், நான் செய்த எவ்வளவு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று பாவத்திலே இருந்து திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற ஹதீஸ்களை புகாரியில் நான் நீங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உங்களுக்கு தெரியும், புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடம் இருக்கிற நேரத்துல நீங்க பாருங்க, 6770வது செய்தி, 6871, 872 இப்படியான செய்திகளாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு மனிதர் இருப்பார், அவருடைய பெயர் அப்துல்லா, அவருடைய பெயர் அப்துல்லா, அவருக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, அது கழுத அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு. இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்துகிட்டு ஒரு தடவை குடிச்சு கொண்டு வரப்படுறார். இப்ப ரசூலுல்லாஹ் ஹத்தடிக்கிறாங்க, குடிச்ச மனுஷனுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்தாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் அதை கேட்டு சிரிப்பாங்க. திரும்ப ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்ச மனுஷர் திரும்ப கொண்டு வரப்படுறாரு, ரசூலுல்லாஹ் திரும்பவும் ஹத்தடிக்கிறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கிறார், திரும்ப ஒரு தடவை குடிக்கிறாரு, திரும்பவும் கொண்டு வரப்படுறாரு, ரசூலுல்லாஹ் ஹத்தடிக்கிறாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு கோபம் வந்து விட்டது. இப்ப ஹத்தடிக்கிற நேரம் சஹாபாக்கள் எல்லாம்
தந்த சிரிப்பரால அடிக்கிறாங்க, தந்த ஆடைகளால அடிக்கிறாங்க, கையில கிடைச்ச பொருளால அடிக்கிறாங்க. கொஞ்சம் சஹாபாக்கள் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு வரட்டும், எத்தனை தடவை குடிப்பாய், கொண்டு வரப்படுவாய், அடி வாங்குவாய், ஏன் இந்த கேவலமான வேலையை செய்கிறாய், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும், லானத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு வரட்டும் அப்படி என்று திட்டுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே இருந்த அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து அந்த சஹாபா எந்த சஹாபி திட்டினார்னு கேட்டாங்க. யாரப்பா திட்டினது? நான் தான். யார்? லா தலனி, சபிக்காதீர்கள், சபிக்காதீங்க. நீங்க சபிச்சு ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள். ஏனென்றால் நாம் இவரை தெரிந்த வரைக்கும், நாம் அறிந்த வரைக்கும், இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிற மனிதராகவே இருந்திருக்கிறார். அவர் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை மாத்திரம் நீங்கள் கொடுங்கள், அதற்கு மேல் உச்சமாக அவரை நீங்கள் சபிக்காதீர்கள், அவரை திட்டாதீர்கள், நீங்கள் சபிச்சு ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பமோ, பாவம் செய்வதற்கு சாதகமான அறிவுகளோ அல்ல. தெரியாமல் மனிதன் பாவம் செய்து கொண்டால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்று மனம் திறந்து விளக்கும். பாவம் செய்த மக்களை கண்டால், பாவம் செய்கிற இளைஞனை கண்டால், பாவம் செய்கிற வாலிபனை கண்டால், பாவம் செய்கிற வீட்டை கண்டால், பாவம் செய்கிற நண்பனை கண்டால் பக்குவமாக மனம் ஒன்று போகாத அடிப்படையில், பாவத்தை வெறுக்கின்ற அடிப்படையில் அவனுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டுமே தவிர அந்த பாவத்தோடு நாங்கள் சேர்ந்து கலந்து அதுல கரைஞ்சி போறவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஹதீதுகள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.